ஹலோ, நான் விஜி. நான் ரஷ்யாவில் எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோவர் லிம்பில் உள்ள ஆன்டீரியர் மசில்ஸ் ஆஃப் தி தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் போஸ்டீரியர் மசில்ஸ் ஆஃப் தி தை, நெக்ஸ்ட்டு மீடியல் மசில்ஸ் ஆஃப் தி தை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இன்றைக்கி வந்து ஆன்டீரியர் மசில்ஸ் ஆஃப் தி தை மட்டும் தான் பார்க்க போகிறோம். எதுலனா லோவர் லிம்பில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்னதுன்னா, லோவர் லிம்ப் ஆர் லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டி. இதில் வந்து 3 பார்ட்ஸாக லோவர் லிம்பு ஆர் லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டி இது வந்து 3 பார்ட்ஸாக டிவைட் ஆகுது. அது எதெல்லாம் அப்படின்னா, தை, செகண்ட் ஒன் வந்து லெக் ஆர் க்ருஸ்னா CRUS, அப்புறம் தேர்ட் பார்ட் வந்து ஃபுட்டு. ஓகேவா? லோவர் லிம்ப் ஆர் லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டி வந்து 3 பார்ட்ஸாக டிவைட் ஆகுது. எதெல்லாம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் தை, செகண்ட் ஒன் லெக் ஆர் க்ரூஸ், தேர்ட் ஒன் ஃபுட். இதுதான் லோவர் லிம்ப். நம்மளுக்கு ஏற்கனவே எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரியும். இதுதான் லோவர் லிம்ப். இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்ன சொன்னேன்னா தை சொன்னேன். இதுதான் ஆக்சுவலாக தை. இதுவும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். எது தை எது லெக் இதெல்லாம் வந்து ஈஸி தான். இதுதான் லோவர் லிம்ப்பு. இதுதான் லோவர் லிம்ப். இது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து தை. செகண்ட் பார்ட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்கு ஆர் க்ரூஸு. தேர்ட் ஒன் வந்து ஃபுட். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஆன்டீரியர் மசில்ஸ் ஆஃப் தி தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போனா இன்றைக்கி இந்த பார்ட்டில் உள்ள தையில் உள்ள ஆன்டீரியர் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, தென் மசில்ஸ் ஆஃப் தி தை வந்து 3 கம்பார்ட்மெண்ட்ஸாக வந்து டிவைட் ஆகிருக்குது. என்னென்ன கம்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா, ஆன்டீரியர், போஸ்டீரியர், மீடியல் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் தி தை. மசில்ஸ் ஆஃப் தி தை வந்து எப்படி 3 கம்பார்ட்மெண்ட்டாக டிவைட் ஆகிருக்கு. இதெல்லாம் ஆன்டீரியரு, போஸ்டீரியர் அண்ட் மீடியல் கம்பார்ட்மெண்ட்டு. இதுதான தை. இதில் வந்து இதுதான் ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட்டு. இது வந்து 3ஆக டிவைட் ஆகிருக்குன்னு சொன்னால் ஆன்டீரியர், போஸ்டீரியர் அண்டு மீடியல்னு. இது வந்து ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட். இது எப்படி ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட், இதில் வந்து 4 போர்ஷன் இருக்குது. இதில் எப்படி நான் ஆன்டீரியர் போஸ்டீரியர் கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நம்ம ஃபுட் வந்து ஆன்டீரியர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறது தான் ஆன்டீரியர், போஸ்டீரியர்னால் பேக் சைடில் இருக்கிறது தான் போஸ்டீரியர். நம்ம ஃபுட் வந்து ஃப்ரண்ட் சைடில் பார்த்து இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஆன்டீரியர் சைடில் உள்ள லோவர் லிம்ப்னு அர்த்தம். அப்படின்னா இது வந்து ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட். இது எல்லாமே ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் தான். தையில் இது வந்து இப்போ ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட். ஃபுட் வந்து இப்படி இருக்குது. இது போஸ்டீரியரில் வந்து லெக் வந்து இப்படி இருக்கும். உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே ஃபுட் வந்து ஃப்ரண்ட் சைடில் பார்த்து இருக்குது. ஃப்ரண்ட் சைடுனா ஆன்டீரியர்னு தெரியும். அப்படின்னா அது ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட். இங்கே வந்து ஃபுட் வந்து பேக் சைடில் பார்த்து இருக்குது. அப்படின்னா இது போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட். இது வந்து என்னதுன்னா போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் தி தை. இது வந்து ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் தை. இது போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் தை. இது வந்து என்னதுன்னா மீடியல் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் தி தை. இது கிடையாது, இவ்வளோ தூரம். இது வந்து என்னென்னா மீடியல் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் தி தை. மீடியல் லேட்ரல் எப்படி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இங்கே வந்து இது வந்து தம்பா, இந்த ஃபுட்டில் உள்ள இது வந்து தம் சைடா, இது வந்து லிட்டில் ஃபிங்கர் சைடு. அந்த தம் சைடு இருக்கிறது வந்து மீடியல் சைடு, இந்த லிட்டில் ஃபிங்கர் சைடு இருக்கிறது வந்து லேட்ரல் சைடு. இங்கே வந்து ஆக்சுவலாக இன்னொரு லெக் வரும்ல, நீங்கள் இமேஜின் பார்த்தாலே தெரியும். உங்கள் காலை பார்த்தாலே தெரியும். 2 சைடில் 2 லெக்கில் உள்ள தம் சைடு வந்து எப்போ அது வந்து மீடியல் சைடு, லிட்டில் ஃபிங்கர் சைடில் இருக்கிறது வந்து லேட்ரல் சைடு. நம்மளுக்கு தையில் 3 கம்பார்ட்மெண்ட் தான் இருக்குது. லேட்ரல் கம்பார்ட்மெண்ட் கிடையாது. அது 3 கம்பார்ட்மெண்ட் எல்லாம் சொன்னால் ஆன்டீரியர், போஸ்டீரியர் அண்ட் மீடியல் தான். லேட்ரல் கிடையாது. அதனால் லேட்ரல் பக்கம் எடுக்க வேண்டாம். இது மீடியல்னால் தம் சைடில் இருக்குது. ஸோ இதுதான் மீடியல் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் தி தை. இன்றைக்கி உள்ள வீடியோவில் நம்ம ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். போஸ்டீரியரையோ மீடியலையோ பார்க்க போகிறதில்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் தி தையில் வந்து நம்மளுக்கு வந்து 2 மசில்ஸ் தான் இருக்குது. அது என்னென்ன மசில்ஸ் அப்படின்னா, சார்டோரியஸ் மசில், செகண்ட் மசில் வந்து குவாட்ரிசெப்ஸ், ஃபெமோரிஸ் மசில்ஸ். நம்மளுக்கு ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் தி தையில் 2 மசில்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் மசில் வந்து சார்டோரியஸ் மசில், செகண்ட் மசில் வந்து குவாட்ரிசெப்ஸ், ஃபெமோரிஸ் மசில்ஸ். இதுதான் ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட். இதில் வந்து ஃபஸ்ட்டு மசில் என்ன சொன்னேன், சார்டோரியஸ் மசில்ஸ். இந்த பார்த்தீங்களா, இதுதான் சார்டோரியஸ் மசில்ஸ். இது வந்து என்னதுன்னா குவாட்ரிசெப்ஸ், ஃபெமோரிஸ் மசில்ஸ். இது வந்து சார்டோரியஸ் மசில், இது வந்து குவாட்ரிசெப்ஸ், ஃபெமோரிஸ் மசில்ஸ். நெக்ஸ்ட் வந்து சார்டோரியஸ் மசில்ஸ் தான் நம்ம ஃபுல் ஹோல் பாடியிலே எந்த மசில் வந்து லாங்கான மசில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட ஆன்சர் வந்து சார்டோரியஸ் மசில்ஸ் தான். எந்த மசில் ரொம்ப லாங்காக இருக்கும் நம்ம பாடியிலனா அது வந்து சார்டோரியஸ் மசில். இந்த சார்டோரியஸ் மசில் வந்து டெய்லர்ஸ் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்டோரியஸ் மசில் தான் லாங்கான மசில் நம்ம பாடியில். இதை டெய்லர் மசில்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து குவாட்ரிசெப்ஸ், ஃபெமோரிஸ் வந்து எடுத்துக்கிட்டால் இந்த மசில்
வந்து 4 மசிலாக டிவைட் ஆகுது. நம்மளுக்கு தையில் உள்ள மசில்ஸ் ஆஃப் தி தையில் ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட்டில் 2 மசில்ஸ் தான் இருக்குது. அது ஒன்று சார்டோரியஸ், இன்னொன்று குவாட்ரிசெப்ஸ் ஃபிமோரிஸ். அந்த குவாட்ரிசெப்ஸ் ஃபிமோரிஸ் 4 மசிலாக டிவைடாக இருக்குது. 4 மசில் அது வந்து டிவைடாக இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டஸ் ஃபெமோரிஸ், வாஸ்துஸ் லேட்ராலிஸ், வாஸ்துஸ் மீடியாலிஸ், வாஸ்துஸ் இன்டர்மீடியாலிஸ். எதெல்லாம்னா குவாட்ரிசெப்ஸ் ஃபெமோரிஸ் 4 மசிலாக டிவைடாக இருக்குது. எதெல்லாம்னா ரெக்டஸ் ஃபெமோரிஸ், வாஸ்துஸ் லேட்ராலிஸ், வாஸ்துஸ் மீடியாலிஸ், வாஸ்துஸ் இன்டர்மீடியாலிஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன், இதுதான் என்னது குவாட்ரிசெப்ஸ் மசில்னு சொன்னேன். இந்த மசில்ஸ் வந்து 4ஆக டிவைடாக இருக்குது. ஃபஸ்ட்டு மசில் வந்து ரெக்டஸ் ஃபெமோரிஸ், இந்த இருக்குல்ல, இது வந்து ரெக்டஸ் ஃபெமோரிஸ். இந்த சைடு இருக்கிறது வந்து வாஸ்துஸ் லேட்ராலிஸ். நான் லேட்ரல் சைடுனா என்ன சொன்னேன், லிட்டில் ஃபிங்கர் சைடு இருக்குன்னு சொன்னேன்னா, இங்கே லிட்டில் ஃபிங்கர் சைடு இருக்குதா பாருங்கள். இந்த லிட்டில் இது வந்து தம் சைடு, இது வந்து லிட்டில் ஃபிங்கர். இந்த லிட்டில் ஃபிங்கர் சைடு இருக்கிறது லேட்ராலிஸ் அப்படின்னா இது வாஸ்துஸ் லேட்ராலிஸ். அப்படின்னா இந்த தம் சைடில் இருக்கிறது வாஸ்துஸ் மீடியாலிஸ். வாஸ்துஸ் இன்டர்மீடியாலிஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வாஸ்துஸ் மீடியாலிஸ்க்கு உள்ளே இருக்கும். அது வந்து இந்த போர்ஷனில் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இதுதான் வாஸ்துஸ் இன்டர்மீடியாலிஸ். தி ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் வந்து எந்த நர்வ் வந்து இது வழியாக பாஸ் ஆகுது, இன்னர்வேட் ஆகிருக்கு அப்படின்னா ஃபெமரல் நர்வு. ஒரே ஒரு ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வேறு நர்வ் இருக்குது, போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வேறு நர்வ் இருக்குது, மீடியல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வேறு நர்வ் இருக்குது. இதில் இப்போ ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கறதுனால ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் தி மசில்ஸ் ஆஃப் தி தையில் வந்து எந்த நர்வ் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஃபெமரல் நர்வ். தேங்க்யூ.